வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆல்ரெடி பேசியிருப்போம். ஒரு 4 ஃபேமிலி வந்து உள்ளே போனாங்க. அந்த 4 ஃபேமிலி யார் பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா ஃபேமிலி, ராணுவ ஃபேமிலி, அப்புறம் அன்ஷிதா அண்டு பவித்ராங்க. இதில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ராணுவ ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க. யாருன்னா ராணுவுடைய தங்கச்சி. ஆமாம், அது வந்து சௌந்தர்யாவை வந்து அவங்க கேட்டிருப்பாங்க. அதாவது ராணுவ கீழே விழுந்தப்போ நீங்கள் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டது. இது ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக காமிச்சாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த பொண்ணு வந்து சாதாரணமாக கேட்டாங்க. அதுக்கு வந்து சௌந்தர்யா கரெக்டான பதில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது அவன் வந்து அது மாதிரி தான் எப்போவுமே வந்து ரொம்ப இது பண்ணி எக்ஸாஜுரேட் பண்ணி காமிப்பான். அதனால் நாங்கள் எல்லாம் அது மாதிரி நினச்சிட்டோம். சாரின்னு சொல்லுவாங்க. அதில் சாரி, தேங்க்ஸ், அது மாதிரி கோல்டன் வேர்டை யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. அப்போ அவங்க அப்பா அம்மா அப்படியா அழகா வளர்த்துருக்காங்கன்றது இதுல ப்ரூவ் ஆகுது. அதுதான் உண்மை. அவங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சௌந்தர்யாவை வந்து அவங்க பொண்ணை பற்றி தான் முரண்பாடுன்னு சொன்னாங்க. எல்லாருமே முரண்பாடு மற்றவங்க மேலெல்லாம் வச்சாங்க. ஆனால் சௌந்தர்யாவோட அப்பா அம்மா வந்து சௌந்தர்யாவுக்கு தான் அந்த அட்வைஸை கொடுப்பாங்க. ஏன்னா நீ வந்து மற்றவங்கள பற்றி ஏதாவது உனக்கு கஷ்டத்தை வந்து மற்றவங்கள பேசும்போது நீ ஸ்ட்ரைட்டாக அவங்க பண்ண தப்பாக இருந்தால் நீ அவங்களே பேசுமா, அவங்க எதிர்க்க பேசு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க பொண்ணு செய்கிற அந்த சின்ன தவறு தான் அது தப்புன்னு கிடையாது. அவளுக்கு இருக்கிற அந்த குழப்பத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, யார் உனக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்களோ அவங்க நேரில் நீ பேசினேன்னா உனக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப தேவையான ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றவங்களாம் இருந்தால் அதை வேறு மாதிரி எடுத்து ஐயோ நம்ம அப்பா அம்மா நம்ம குறை சொல்கிறாங்களோ அப்படின்னு அல்ல, நல்ல மோட்டிவேட். ஏன்னா போன சீசனில் அர்ச்சனாவோட பேரண்ட்ஸ் வந்திருந்தப்போ இப்படி தான் மோட்டிவேட் பண்ணாங்க. அர்ச்சனாக்கு யாரையுமே அவங்க குறை சொல்ல, அவங்க பொண்ணு தான் சொன்னாங்க பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கமா. அதே இதில் தான் இந்த அப்பா அம்மா சௌந்தர்யாவோட அப்பா அம்மாவும் சொன்னாங்க, கால் மேலே கால் போட்டிருக்கிறது அது கஷ்டமாக இருந்ததுமா. முத்துக்குமார் கூட அன்றைக்கி சொல்லியிருந்தாரு, எல்லாரும் சொன்னாங்கல்ல, அது எங்களுக்கு மனசு வருத்தமாக இருந்தது. அப்படி செய்கிற பொண்ணு இல்லை நீ, ஆனால் ஏன் இங்கே பண்ண உடனே அவர் சொல்ல, அது சும்மா ஒரு டாஸ்க்குப்பா, ஃபண்ணுக்காக நான் பண்ணேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம், அதை திருத்திக்கிறேன் அப்படின்னு தலையாட்ட விஷயம். ஏன்னா தவறை வந்து நான் திருத்திக்கிறேன், எங்கள் அப்பா விட என்ன வேற, எங்கள் அப்பா தான் முக்கியம், இல்லை கடவுளை வந்து சொல்லுவார், தாய் தவறு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ன்றதுக்கு ஒரு சாட்சியாக. ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லணும்னா, சௌந்தர்யா வந்து மற்றவங்கலாம் கேட்கும் போதோ இல்லை விஜய் சேதுபதி சார் கேட்கும் போதோ கூட அவங்களோட மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி ஒரு வார்த்தை கேட்குறப்ப இவங்க வந்து அவங்க மேலே குற்றமாக சொல்லாத அளவுக்கு தான் சௌந்தர்யா இது வரைக்கும் மனசு நோகாத அளவுக்கு தான் பேசியிருப்பாங்க. ஒன்று ஒரு ஃபன்னாகவே அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் சார், அவங்களுக்கு தான் தெரியும், இப்படி எனக்கு இது ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த வளர்ப்பு வந்து தாய் தகப்பனுக்கு, ஆமாம், இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அந்த தாய் தகப்பனுக்கு போய் சேருது. அழகாக பொண்ணை வளர்த்துருக்காங்க. அது என்னதான் குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஒரு பேரண்ட் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்கள குழந்தைத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, இது நல்லது தான், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ண விஷயங்கள்லாம் சௌந்தர்யாவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுக்குதுன்னு அர்த்தம். அவங்க அப்பா அம்மா ஓகே சொல்லி எல்லாரும் கூட ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தாங்க. அன்ஷிதாவோட அப்பா அம்மா அவங்க அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபன் ஃபேமிலிங்க. எல்லாரோட ரொம்ப நல்லா ஜாலியாக மிங்கிள் பண்ணி இருந்ததெல்லாம் நல்லா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாமே அது ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. பவித்ரா வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மாலாம் வந்து அது மாதிரி ஒரு இதுவாக உள்ளே வச்சு பேம்பர் பண்ணி வளர்த்த பொண்ணு, நீ இப்படி கஷ்டப்படுற அப்படின்ற அப்படிலாம் சொல்லுறதையும் பவித்ராக்கு இப்போ அந்த மணியை வந்து மணி பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு யோசிக்கிறாங்க. பவித்ரா வந்து உண்மையிலே ஒன்றும் பண்ணல. நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 5-6 வாரமாக பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வாய்ப்பு டாஸ்க் பண்ணி விளையாடும். ஆனால் இப்போ என்னன்னா உண்மையிலேயே பவித்ரா எடுத்து போச்சுன்னா அதுதான் லக்கி கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி அருண் ஃபேமிலி தாங்க வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களை பார்க்க, அதாவது வர முடியல, அப்புறம் வந்து அவங்களுக்கு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணோம், அவங்களோட ஃபோனும் எடுக்கலைன்னதையும் அருண் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அழையே வந்துடும் அவருக்கு. ஆனாலும் வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. எல்லாருமே அருணை போய் கட்டி பிடிக்கவோ பின்னாடி பார்த்தா அவங்க அப்பா அம்மா அவர் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவார். ஏன்னா ஒரு மாதிரி ஃபீல் ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக ஆனப்போ அது 2 வாரமா ஏன்னா விஜய் சேதுபதி ஏற்கனவே ஒரு ரிவிட் ஒன்று வச்சிருப்பாரு. ஆனால் வந்து ஒன்று பிடுங்கி வெளியே வர வரையும் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. இப்போ கொஞ்சம் ஏன்னா உள்ள யாரையுமே நம்ப முடியல. பட் நமக்கானவங்கள ஒருத்தவங்க உள்ளே வரும்போது நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி ஒரு தோல் கொடுக்கறதுக்கு அந்த நேரத்தில் வரலன்னும் போது அவருக்கு ரொம்ப டவுன் ஆகிடுவார். அப்புறம் அவங்க அப்பா அம்மா பார்த்ததே ரொம்ப ஹாப்பி, கட்டி பிடிச்சி ஒரே அழதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா ஒரு சூப்பராக நல்லா என்ன சொல்கிறது,
நல்ல ஒரு ஃபாதர் அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அழகாக சொல்கிறாரு. எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தாங்க, இங்கே இந்த கேமு முக்கியம் இல்லை, வெளியில் வந்து வேறு தான், உங்களை வந்து வெளியில் பார்க்குற விதம் வேறு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் அதுலேருந்து கிடச்சிச்சு. ஆனால் முத்துக்குமாரையும் ஜாக்லினையும் மஞ்சரி இவங்க 3 பேரையும் வந்து அவர் பேசுனது சூப்பருங்க. அப்புறம் நம்ம பொண்ணு சௌந்தர்யாவை பேசினார், அது இன்னும் அட்டகாசம். என்ன சௌந்தர்யாவை சொன்னார், இந்த பாப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு பாண்டிங் தெரியுது, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பொண்ணு சௌந்தர்யா. அது அப்படி சொல்லும் போது சௌந்தர்யாவுக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. மஞ்சரி எஸ்பெஷலி அவர் கேட்குறாரு, எனக்கு முரண்பாடு அப்படின்னா 2-3 பேர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. மஞ்சரி நீங்கள் வந்து அருண் வந்து பொம்மை டாஸ்கில் வந்து அந்த தலையை திருகி போட்டதை பற்றி உங்கள் வீட்டிலேருந்து வந்து இருந்தவங்க உங்கள் கையில் கேட்டாங்க, நீங்களும் அதை சொன்னீங்க, நீங்களும் முத்துக்குமாரும் அப்படி பேசுனீங்க அந்த பொம்மை டாஸ்க்கை பற்றி. அது மாதிரிலாம் இவருக்கு இவ்வளோ வன்மம்லாம் பேசுனீங்க, அப்படி கிடையாது. அது ஒரு டாஸ்க்கு, அதுவே அவ்வளோ ஒரு பொம்மை டாஸ்கில் இப்படி பண்ணதை நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இவர் வந்து முத்துக்குமாரன் வந்து அருணை வந்து அந்த டாஸ்கின் போது வந்து என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப ஒரு தேவையில்லாத வார்த்தை, அவனை அப்படியே அடித்து கொலை பண்ணிடுவேன், அதை வந்து அந்த பிக் பாஸ்க்குள்ளவே மியூட் போட்டாங்கங்க, கொலைன்ற வார்த்தைக்கு. அப்படின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம், அது வெளியில் எப்படி தெரியும், அது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2-3 தடவை அதை அப்படி பண்ணுறாரு, ஆனால் அது ரெஜிஸ்டர் ஆகலை. அடுத்தது இதை நீங்கள் மஞ்சரி அப்போ உங்களது பொம்மையே திருவி போடுறது பெரிய குத்தமாக ரெஜிஸ்டர் ஆகி அதை வந்து உங்களை கேட்குறாங்கன்னா, முத்துக்குமரன் வந்து அருணை கொலை பண்ணிடுவேன் அடித்து அவர் சொன்ன வேகம் எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ கொலவெறியோடு சொன்னது. அது மாதிரி பேசுனது ஒரு தமிழ் அறம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதானே நம்ம பேசணும். அறத்தோட விளையாடுவேன்றவன் எப்படி இப்படி பேசுவா, இது ரெஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன காரணம், ஒரு பேரண்டா அவரும் பேச்சாளருங்க, அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டாருங்க. அது சூப்பர். இதைத்தாங்க நாங்கள் காட்டுக்கத்தான் கத்திட்டு பேசிட்டு கிடக்கிறோம், மற்றவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியலையா? லைவ் பார்க்குறேங்க, 24/7 பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால உண்மையை முத்துக்குமாரனுடைய முகம் ஒரு பக்கம் தான் தெரியுது, நீங்க ஒரு பக்கம் பார்க்கல, அதான் ஹைலைட் பண்ண. அப்படியே பார்க்க விரும்பல போல இருக்குது. முத்துக்குமாரோட இன்னொரு பக்கத்தை பாருங்க, அதை பார்த்து பேசுங்க, சும்மா வெறும் பேச்சை மட்டும் பத்தி பேசாதீங்க. அதனால தான் எங்களுக்கு கோபம் வருது. ஸோ இன்னைக்கு அவர் கேட்ட அருணோட அப்பா கேட்டது சூப்பராக இருந்ததுங்க. அதே நேரத்தில் சௌந்தர்யாக்காகவும் அவர் அந்த இடத்துல நம்ம என்ன கேள்வியை கேட்டோமோ அதே கேள்வியை யாராவது கேட்க மாட்டாங்களா, எந்த பேரண்டாவது கேட்க மாட்டாங்களான்னு இருந்தது. சௌந்தர்யா அன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஜெஃப்ரியும் சௌந்தர்யா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் வந்து அடித்து அவளை வந்து அப்படியே மண்டையை உடச்சிருவான் நான் இந்த டேபிளை தூக்கி அப்படின்றது பேசினார். அதை வந்து அந்த வார்த்தையை சொல்லலை. ஏன்னா அவர் சொன்னார், நம்ம பாப்பா சௌந்தர்யாவை கூட நீங்கள் அது மாதிரி பேசுனீங்க, அது ரொம்ப நல்லாவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி வார்த்தையை எப்படி ஹார்டான வார்த்தையை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. இதுதான் அவர் சொன்னார், இந்த டேபிளை எடுத்து அடித்து மண்டையை உடச்சிருவேன் அந்த சௌந்தர்யாவை அப்படின்னு சொன்னார். ஒரு தமிழ் அறம் அப்படின்னு பேசுகிறவர் இன்னொரு இவ்வளோ கொலை வெறி இருக்கக்கூடாதுல்ல ஒரு கேமுக்குள்ள. ஸோ அப்போது இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஏன் ஆகலைன்னு அவங்க அப்பா கொஸ்டின் பண்ணியிருக்கிறாரு. மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், முத்துக்குமரன் ஃபயர் போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஏங்க ரெஜிஸ்டர் பண்ணி பேச மாட்டேன்றீங்க? இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். எல்லாம் நியாயமாக பேசணுங்க, எல்லா தரப்புக்கும் பார்த்துட்டு பேசணும். வெறும் முத்துக்குமரன்ற பேருக்கே எல்லாம் அப்படின்னு பேசாதீங்க. முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு, எப்படி பேசுறாரு, எப்படி பிஹேவ் பண்றாரு, இல்ல இது பாத்தீங்கன்னா உள்ள பேரண்ட்ஸ் எல்லாருமே முத்துக்குமார் சரியா விளையாடலன்னு தான் சொல்றாங்க. இதுல இருந்து தெரியும், ஏன்னா அவர் பேக் ஸ்டாப்பிங் தான், பின்னாடி யாரையாவது வச்சு அந்த பாயிண்ட வச்சு பேசி அவரு முன்னுக்கு வராரு தவிர அதுவும் மத்தவங்கள வந்து குறை சொல்லி முன்னுக்கு வர ஊர் கிழவி வேலை தான் அவர் உள்ள பாத்துட்டு இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா அவங்க அப்பா சொல்லும் போது இந்த பல்லு தான் தெரியுது, அப்படியே சிரிச்சுக்கின்னு அப்படியே காமிச்சிட்டு இருக்கிறாரு. அது நல்லா இல்லை. அது ஒரு என்ன சொல்றது, அது சொன்னா தப்பாயிடுமா அப்படின்னு தெரியல, ஒரு சைக்கோத்தனம் மாதிரி தெரியுது. ஒருத்தர் நம்மளை பத்தி அப்படி சொல்லும் போது அப்படியே சிரிச்சு பாக்குறது. யோ உன்னை பத்தி தான் ஏன் சொல்றாங்க அவரு, என் பிள்ளைய எப்படியா அந்த வார்த்தையை கேட்பேன்னு வெளியில வந்திருந்தா அப்படி கேட்டிருப்பாங்க. அருண் எப்படி நீ அந்த வார்த்தையை கேட்ப? சிவகுமாரை பத்தி சொல்லுவாங்க, சிவகுமார் ஏதோ காட்டுல ஏதோ மழை பெய்யுது இவன் நினைக்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருப்பான். சிவகுமாரை பற்றி நல்லது சொன்னாலும் அவன் வந்து ஃபேஸ் ரியாக்ஷனும் கிடையாது, வேற எதுனா சொன்னாலும் ரியாக்ஷன் கிடையாது. என்னன்னா ஐயோ மாட்டிக்கிட்டோமா, அப்போ இப்படியே சிரிச்சுக்கிட்டு பல்ல காமிச்சிக்கினே நின்றுக்குவோம் அப்படின்ற இப்படியே வாங்கின்னு கப்பை கொடுங்க. இப்படிப்பட்ட கொலவெறி உள்ளவனுக்கும் இப்படி ஒரு சாடிஸ்டான ஒரு விஷயம் பண்றவனுக்கும் கப்பை கொடுத்து பார்த்தா எல்லாம் நல்லவர் வல்லவர் அவர் இவர் வந்தவங்க எல்லாருமே அந்த சௌந்தர்யா பொண்ணு, அது யாரோ எவரோ நமக்கு தெரியாதுங்க,
அதை பார்த்தா ஜாலியாகுது, அதை பார்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. என்டர்டெயின்மெண்ட் ஷோ பார்க்குறோம், அதை பற்றி பேசுகிறோம். உள்ள வந்தவங்களும் அதை தான் சொல்றாங்க. இன்னைக்கு அவரும் அதான் சொல்றாரு. சௌந்தர்யா வந்து சைலண்டா இருந்தா ஒண்ணுமே இல்லடா, அது வந்தாதான் ஏதோ பண்ணிட்டு இருக்குது ஒரு அதே மாதிரி அருணும் அந்த இடத்துல அருண் 2 நாள் சைலண்டா இருந்தா அங்க ஒன்னும் கண்டென்ட் இல்லை. சௌந்தர்யா மட்டும் தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாமே மொக்க பண்ணிட்டு சௌந்தர்யாக்கு ஏதாவது அப்ளஸ் வருதா, அருணை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, உடனே ஜாக்லின் என்ன பண்றா, அதை வச்சு அவளை எப்படி வளைச்சு போட்டு அவளை டவுன் பண்ணணும். அவங்க அம்மா அப்பா வந்து சொன்னதை வச்சு சௌந்தர்யா போயிட்டு ஜாக்லின் கிட்ட போய் உட்காந்து பேசுவாங்க. உடனே அது அப்படியே வேற விதமா ஐயோ பிளேட்டை திருப்பி போடுறதுல பயங்கர பொய்க்காரி கைக்காரினா அது ஜாக்லின் தாங்க. ஆமா. ஸோ இப்படியே ஒரு வழியாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குங்க. அடுத்தது யார் வராங்க, எந்த ஃபேமிலி வராங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இது ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம ரயானுக்கு சொன்னது நீ அந்த காலத்து கமல் பாணி, இந்த காலத்து கமல்ஹாசன் சொன்னது ராயனுக்கு, அதை ரயானுக்கு வந்து அப்படியே பயங்கர ஹாப்பி, வாயெல்லாம் பல்லுங்க அவருக்கு. ஸோ இப்படி ஒரு வழியாக ஜாலியாக போதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.